காலேஜ் டைமில் நான் எடுத்த இந்த ஒரே ஒரு சிங்கிள் டிசிஷனால் என்னால் பல லட்ச ரூபாய் வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் என்னோடய லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது என்னென்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பெரிய பிரேக் எடுத்துட்டேன். ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் எனக்கு வந்து பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாம் கன்சிஸ்டன்ஸாக வரும். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் சராசரியாக 35,000 டிசிஷன்ஸ் வந்து ஒரு நாளும் எடுக்கிறோம். அதில் ஸ்டார்டிங்கில் நம்ம காலையில் ஏந்திரிக்கலாமா வேணாவா, அலாமை ஸ்னூஸ் பண்ணலாமா வேணாவா, எந்த ட்ரெஸ் போடுறது, எங்கே வந்து போகிறது, அண்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகலாமா வேணாவா, இல்லை வந்து சாஃப்ட்வேர் கோட் பண்ணலாமா வேணாவா, அண்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் பண்ணணுமா இல்லை வந்துட்டு கிளாஸ் ப்ரோக்ராமிங் பண்ணணுமா, அதையும் தாண்டி என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது, இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃபீச்சர் பண்ணலாமா இல்லை இந்த ஃபீச்சர் பண்ணவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். எஸ்பெஷலி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தால் நீங்கள் சராசரியான மனுஷங்க எடுக்க வேண்டியதை விட ரொம்ப அதிகமான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய இருக்கும். ஏன்னா உங்களோட ஜாபே வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லணும், காலேஜ் டைமில் நான் எடுத்த இந்த ஒரே ஒரு சிங்கிள் டிசிஷனால் என்னால் பல லட்ச ரூபாய் வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் என்னோடய லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது என்னென்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏப்ரல் ஃபூல். ஹே கைஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் we are going to make. ஸோ நம்மளோட கான்ஸ்டன்ட் ஃபாலோவர்ஸ் அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே நன்றி. ஸோ நாளைக்கு வர அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் we need your big support because பாஸ்ட் ஒரு 5 months வந்து ஒரு பெரிய டீமே இதுக்காக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு உங்களை அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்க்குறேன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை நல்லா ஷார்ப்பாக வளர்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ திஸ் வீடியோ, ஐ பிலீவ் நாளைக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பை. ஆல்ரெடி வந்து நீங்கள் என்னோடய லிங்க்டின் போஸ்ட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கல அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து காலேஜில் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. எய்தர் நான் வந்து ஒரு பைக் வாங்கலாம், இல்லைனா நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கலாம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் பைக் வாங்கினா எனக்கு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் தான். இருந்தாலுமே பைக் வாங்கினா நான் வாரத்துக்கு ஒரு தடவை 2 நாள் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் லேப்டாப் வாங்கினா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டே வந்து யூஸ் பண்ண போகிறேன்றது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நான் அந்த ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அதை நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு இப்போ பைக் வாங்கினேன் அப்படின்னா அதனால் எனக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, லேப்டாப் வாங்கினா எனக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டேன். பைக்கில் வந்து எனக்கு இருக்கிற அட்வான்டேஜை விட லேப்டாப்பில் இருக்க அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். ஏன்னா லேப்டாப் வாங்கினா என்னால் மிஷின் லேர்னிங்கு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, பிளாக் செயின் அண்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அண்ட் அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணி என்னால் சம்பாதிக்கவும் முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ நான் வந்து வீட்டில் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சூஸ் பண்ணேன். அந்த டைமில் கூட வீட்டில் சொன்னாங்க ஒரு 20,000 40,000 வந்து ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இல்லை முடியாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர்டனாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, லாங் டேர்மில் இது கண்டிப்பாக நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த கேமிங் லேப்டாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த டைமில் எனக்கு மிஷின் லேர்னிங் வந்து நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்துட்டு இதை வந்து ஒரு சர்வராகவே மாற்றிட்டேன். இதில் வந்து மிஷின் லேர்னிங் வந்து ஆக்சுவலாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் நான் அந்த டைமில் நான் எடுத்த டிசிஷன் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. எப்பயுமே ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ 2 விஷயம் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத் வேணுமா இல்லை ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட் வேணுமான்ட்டு. நான் ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் பைக் வாங்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் வந்து லாங் டேர்ம் க்ரோத்தை சூஸ் பண்ணதுனால இப்போ நான் எப்போ நினச்சாலும் என்னால் ஒரு பைக்கை ஈஸியாக வந்து வாங்க முடியும். அதை வந்து என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷனை எவ்ரி சிங்கிள் டைம் வந்து என்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லா டிசிஷன் எடுக்கிறப்பையும் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா டிலேடு கிராட்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படி யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் இப்போ ஒரு பைக் வாங்கலாம், இல்லைனா 4 வருஷம் கழிச்சு எவ்ரி சிங்கிள் மந்த் நான் வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படி பார்க்குறப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா நான் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் வந்து 20 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடுவீங்க, எனக்கு 20 lakhs கொடுன்ட்டு. அப்படி இல்லாமல் நான் இப்போ உனக்கு 10 லட்ச ரூபா தரேன், இல்லை அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு எவ்ரி மந்த் நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த திங்கிங்கை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு வந்து ஒரு 10 crore rupees வந்து கொடுக்குறாங்க, இன்றைக்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா செஸ் போர்டில் இருக்கிற ஒரு செக்கருக்குமே
டபுள் ஆகிற மாதிரியான உங்களுக்கு ருப்பீஸ் வந்து தராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸில் 1 ரூபி, செகண்டில் 2 ரூபி, அடுத்தது 4 ரூபி, அடுத்து 8 அண்ட் 32, அடுத்து 16, 32, 64, 128 அண்ட் 256, 512, 1024 இப்படியே போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு 30 டேஸ் மட்டும் தரோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 30 டேஸ் டபுள் பண்ணி கொடுக்கறதுக்கே எனக்கு 10 கோடி ரூபா நான் உடனே வாங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 10 கோடி கிடைக்கிறதுக்கு 27 நாள் ஆயிருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து 20 கோடி கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு 40 கோடி கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து 80 கோடி வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கடைசியாக இருக்கிற அந்த 4 நாள் வெயிட் பண்ணதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம விட்டுருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயாவது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் வந்து நமக்கு ரொம்ப லாஸ்ட் டைமில் தான் தெரியும். ஸ்டார்டிங் ஒரு 20 வருஷம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாமே பயங்கரமாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதுவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்க ஒரு லா. ஸோ எப்பயுமே ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் க்ரோத் எனக்கு கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆன ஒரு சில தாட்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஒரு சில கோட்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெஃப் பேசாஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரெட் மினிமைசேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க. அப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில் இப்போ நான் எடுத்த டிசிஷனை நான் ரிக்ரெட் பண்ணுவேனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசிஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத சொல்லிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோன்னாலும் அதை வந்து நான் ரிக்ரெட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரின்சிபல் வர்சஸ் செகண்ட் ஆர்டர் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா வந்துட்டு லெட்ஸே எனக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன். இதனால் எனக்கு இமீடியட்டாக என்ன எஃபெக்ட் கிடைக்கும், இது வந்து ஒரு ஆப்ஷன். இதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற 2 ஆப்ஷன். ரெண்டுத்தையும் நான் வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நான் வந்து இந்த டிசிஷன் வந்து நான் எடுப்பேன். அதுக்கடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க. அந்த வீடு வந்து 50 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 50 லட்ச ரூபாயும் கொடுத்து ஒரு வீடை நீங்கள் வாங்கி லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பெரிய அறிவாளியாகிட்டீங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக மாறிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து கையில் காசு இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி அந்த வீட்டில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடு வாங்காமல் அந்த 50 lakhs கையில் இருந்தால் நீங்கள் அந்த பிஸ்னஸில் போட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ்லேருந்து 2 மடங்கோ 3 மடங்கோ நீங்கள் வந்து லாபம் எடுத்துருக்கலாம். ஆனால் அது வீட்டில் போட்டு நீங்கள் லாக் பண்ணதுனால உங்களால் எடுத்துருக்க முடியாது. நீங்கள் ஈவன்தோ அதுக்கு வந்து ரெண்ட் கட்டியிருந்தா கூட உங்களால் அதை விட அதிகமாக பிஸ்னஸில் வந்து மணியை மேக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து எப்பயுமே வந்து எவாலுவேட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்கன்றது தான் மீனிங். ஸோ அந்த நோ சொல்கிற விஷயம் வந்து பெட்டரா இல்லை அப்படின்றது தெரிஞ்சு ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலைக்கு நீங்கள் என்ன டெட்லைன் வைக்கிறீங்களோ அவ்வளோதான் டைம் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து தான் படிப்பாங்க. அவங்க நினச்சிருந்தா முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடி உட்காந்து படிச்சிருக்கலாம், இன்க்ளூடிங் என்னையும் தான் சொல்கிறேன். ஆனால் லாஸ்ட் டைமில் உட்காந்து படித்தாதான் எனக்கு ஸ்ட்ரிக்டான டெட்லைன் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே தான் முடிக்க முடியும். ஈவன் தோ என்னால் வந்து ஒரு இவ்வளோ பெரிய புக்கு இருக்கும், அந்த புக்கை வந்து என்னால் 1 மாதம் ஆனாலே என்னால் படிக்க முடியாதுடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருந்தவங்க கூட கடைசி ஒரு 2 மணி நேரத்தில் கூட அந்த புக்கை வந்து ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்லைன் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். டெட்லைன் எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ரூல் வந்துட்டு 80-20 ரூல். ஸோ 80-20 ரூல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரப்போகிற 80% ஆஃப் த அவுட்கம் வந்து நீங்கள் பண்ணுற 20% ஆஃப் த எஃபர்ட்லேருந்து தான் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் படிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், என்ன ரிப்பீட்டட் கொஷின்ஸ், எந்த கொஷினை படித்தா அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான அந்த ஃபார்முலா ரொம்ப கோராக இருக்கிறத மட்டும் நான் படிச்சுட்டு போயிடுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து படிக்கிறவங்கள நான் வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு போயிடுவேன் கடைசியில். ஸோ இது வந்துட்டு ஒரு 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சும்மா தேவையில்லாத விஷயம்லாம் விட்டுருங்க. என்னோட படிக்கிற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு எப்பயுமே கடைசி டைமில் நான் 1 மார்க் விடவே மாட்டேன். 1 மார்க் கண்டிப்பாக பார்த்துருவேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த 16 மார்க்கு 5 மார்க்கு அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் வந்து 20 மார்க்ஸ் அப்படியே டக்குன்னு எடுக்க முடியும். நான் என்ன பண்ணிடுவேன்னா கடைசி டைமில் அதை வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஆப்வியஸ்லி அவங்க படித்த எல்லாமே வந்து நான் வந்து படிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து டேலி ஆகிடும் டக்குன்னு. அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 16 மார்க் எழுதுறப்ப நான் வந்து நடுவில் சில பாயிண்டர்ஸ்லாம் விட்டு எழுதியிருப்பேன். பிகாஸ் ஐ நோ 16 மார்க்ஸ்
மார்க் இவ்வளோ எழுதுனா போதும் 1 மார்க் வந்து டக்குன்னு நம்மளால எடுக்க முடியும். உங்களோட 80% ஆஃப் த அவுட்கம் எங்கேருந்து வருதுன்றதை பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து போடுங்க. ஸோ இது வந்துட்டு இன்னொரு டிசிஷன் நான் வந்து டெய்லி எடுக்கிறது. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மேக்ஸ்னாலே பிடிக்காது. பட் ஆனால் மேக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங் பேசிக்கலி. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எனக்கு வந்து ஒன்றும் புரியலை. ஆனால் இப்போ காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்றது புரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அதுக்கு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்னன்றதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த செஸ் எக்ஸாம்பிளில் வந்து ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு எந்த பெரிய ரிசல்ட்டும் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் அந்த 25th டேக்கு அப்புறம் எல்லாமே வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன டிசிஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் லாங் டேர்மாக ஒரு டெக் ஸ்டாக் வந்து நிற்குமா அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சும்மா இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது நான் அதை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்காதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ஏஐ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது நான் அதை வந்து கற்றுக்க போகிறேன், நான் வந்து பைத்தான் வந்து கற்றுக்க போகிறேன் ஏன்னா அதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இதை நான் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு வந்து இது வேஸ்ட்டாக போகாதா அப்படின்றத யோசித்து அதுக்கப்புறம் வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபேக்டரிங் வர்சஸ் பில்டிங் நியூ ஃபீச்சர்ஸ். இது வந்து டெக்னிக்கல் டெப்ட்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸில் டெக்னிக்கல் டெப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நம்ம க்ரன்ச் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணியிருப்போம். அப்படி நடக்கிறது எல்லாமே நம்ம வந்து டெக்னிக்கல் டெப்ட்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் டெப்ட்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸே நான் வந்து ஒரு கோட் அடிக்கிறேன், அந்த கோடை வந்து நான் கொஞ்சம் ரீஃபேக்டர் பண்ணி கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி மாற்றணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறைய டெவலப்பர்ஸ் உடனே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நானுமே புது ஃபீச்சர் வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சா அந்த கோட் பேஸில் டக்குன்னு பண்ண முடியும். இதுக்கு செட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு 1 டே ஆனால் கூட அது வந்து வர்த் ஸ்பெண்டிங் டைம். ஏன்னா இந்த 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் ஒரு 4-5 நாள் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி யோசிச்சு ரீஃபேக்டரிங்கில் நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புதுசாக நான் வந்து ஃபீச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோட் பேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் கோட் பேஸை வைக்காதீங்க. இதில் இன்னொரு டிசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பேக் அண்ட் சர்வீஸ் வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இவென்ச்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து மோனோலித்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையாக வந்து நீங்கள் வந்து மைக்ரோ சர்வீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிடலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனாக இருக்கும். அண்ட் இன்னொன்று இதுவும் வந்து இதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கில் தான் வரும். ஒரு மீம் கூட இருக்குது, ஒரு விஷயம் வந்து 10 நிமிஷம் ஆகும்னா அதை நான் 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு அதை ஆட்டோமேட் பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே எந்த ஒரு போரிங் டாஸ்க் எந்த ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க் இருந்தாலுமே ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் கையில் வந்து அந்த பவர் இருக்குது. அந்த பவரை நல்லா யூஸ் பண்ணி ஆட்டோமேஷனில் நிறைய வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுங்க, நிறைய பேஷ் ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி எழுதுங்க. டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயம் எடுக்குது அப்படின்னா அது ஒரு 1 செகண்ட் ஸ்கிரிப்டாக நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே டெய்லி உங்களால் 10 மினிட்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். கரெக்டாக அது வந்து லாங் டேர்மில் நிறைய டைம் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஆட்டோமேஷனில் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் கோடருக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜே உங்களால் வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக உங்களால் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ண முடியுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் நான் எங்கெங்கெல்லாம் இந்த எல்லா பிரின்சிபலும் யூஸ் பண்ணி நான் பெரிய டிசிஷன்ஸ்லாம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அமேசான் ஆன் கேம்பஸில் வந்துச்சு. எனக்கு ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் ரெண்டுமே வந்து பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஆஃப் கேம்பஸ் போய் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கூலிங் பீரியட்னு ஒன்று கிடைக்கும். அந்த கூலிங் பீரியட் வரப்போ நான் வந்துட்டு ஆன் கேம்பஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து ஆஃப் கேம்பஸ் அட்டனே பண்ணலை. பட் ஈவென்ச்சுவலி கோவிட் வந்ததுனால அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ சுச்சுவேஷன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆகிருக்கூடாது. பிகாஸ் கோவிட் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து நான் ஒரு நல்ல டிசிஷன் தான் சொல்லுவேன். அந்த டைமில் அட்டன் பண்ணாமல் இப்படி போனது. அண்ட் ஜோஹோ வர்சஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்க்குறப்ப என்னோட கெரியர் க்ரோத் எப்படி வந்து எனக்கு நான் நினைக்கிற மாதிரி அவுட்கம் எந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணேன். இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய பிராண்டு தான் ஸ்விட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லாமல் இந்த டைமில் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் போகிறது மூலிமா எனக்கு வந்து டைம் லெவரேஜ் கிடைக்கும். அந்த டைம் லெவரேஜை நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே யோசித்து நான் வந்து ஸ்டார்ட் அப் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ இந்த டிசிஷனால நீங்கள் க்ரோ ஆவீங்களா மாட்டிங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து லாங் டேர்ம் சக்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஷார்ட் டேர்மான கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத யோசிங்க. அப்புறம் உங்களோட வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நான் வந்து எப்பயுமே என்னோட வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வச்சு நான் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலுமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா லாவையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யா, தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.